ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், சனி பேச்சு பலன்கள், அடுத்து குரு பேச்சு பலன்கள், ராய்கேது பேச்சு பலன்கள் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போன மாதம் நம்ம போட்ட மாத பலன்களுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க. அதுக்கு முதல்ல நன்றி எல்லாருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் விஷ் பண்ணீங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ஏப்ரல் மாதம் அப்படின்னாலே பொதுவாகவே கோடை கால விடுமுறை சொல்லுவாங்க. அதாவது ஏப்ரல் மேல தான் பார்த்தீங்கன்னா விடுமுறைகள் அதிகமாக விடுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மே அப்படின்னாலே. ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு, அதாவது சித்திரை 1ன்னு சொல்லுவோம். சித்திரை 1னா தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பேர் வந்து விசுவாவசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை 1 அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு. பொதுவாக நம்ம தமிழ் வருட பிறப்புக்கு என்ன பண்ணுவோம், எல்லாருமே பொதுவாக எல்லா கோயில்களுக்கும் போவோம். எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம்லாம் நடைபெறும். நிறைய இடத்துல மன்னதானம் எல்லாம் போடுவாங்க, சிறப்பாக நடைபெறும். சித்திரை 1 வந்து எல்லா கோயில்களுமே சிறப்பா. வீடுகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சித்திரை கனி காணுதல்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்கள், வீட்டுல இருக்க நகைகள், நம்ம பணம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுல, அதை முடிஞ்ச சில பேர் வந்து வெள்ளித்தட்டுல எடுத்து வைங்க. வெள்ளித்தட்டு இல்லாதவங்க நார்மலா ஒரு தட்டுல வச்சு கண்ணாடியை வச்சு காலையில விடிய காலையில எந்திரிச்சோன்னே முதல்ல அதை பார்க்கணும். அதை பார்த்தோம்னா நமக்கு இந்த வருடம் ஃபுல்லா நன்மையா நடக்கும். நிறைய பணங்காசு சேரும், ஜுவல்ஸ் சேரும், நகைகள் சேரும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். இது வந்து எல்லா வீட்லயும் பண்ணுவாங்க. தெரியாதவங்க இந்த முறையை அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வருடம் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். ஸோ பொதுவாக நம்ம சித்திரை வருட பிறப்பு பலன்கள் போடல. ஸோ இந்த ஒரு 2 பாயிண்ட் மட்டும், இந்த வருடத்துக்கு ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு மாத பலன்களுக்கு நம்ம போவோம். தமிழ் வருடம் பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சரி, எல்லா ஃபீல்டுலையும் சரி, எல்லா வித இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள். திடீர்னு நிறைய விஷயங்கள் மாறும். ஒரு செய்தி வரும். அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர் நடக்கும். விசுவாவசு தமிழ் வருடத்துல இப்படி திடீர் மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள், நிறைய இடத்துல மாற்றங்கள் நிறைய. மழைப்பொழிவு அதிகமா இருக்கும் இந்த வருடத்துல. அதுவும் சூறாவளி காற்றுகள் அதிகமா இருக்கும். புயல், சூறாவளி காற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, சூறாவளி காற்று அதிகமா இருக்கும், மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது விவசாய உற்பத்திகள் நிறைய இருக்கும். உணவு தானிய உற்பத்திகள், பழங்கள், காய்கள், நவதானியங்கள், இதெல்லாமே உற்பத்திகள் அதிகமா இருக்கும். வெப்பமும் அதிகமா இருக்கும் இந்த வருஷம். எல்லாம் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 1 டிகிரி 2 டிகிரி செல்சியஸ் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவே வெப்பம் இருக்கும். முக்கியமா தெற்கு பகுதி, அதாவது தமிழ்நாட்டுல சவுத் சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு அதிக இடத்துல ஏற்படும். மருத்துவ வசதிகள் அதிகமாகும். புதிய மருந்துகள் நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க. நமக்கு மின்சார கட்டணம்னு சொல்லுவாங்கல்ல, அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வருஷத்துல. அதே மாதிரி கோல்டு ரேட் ஏற்கனவே ஏறித்தான் இருக்கு. இந்த வருஷம் இன்னும் அது அதிகமாகும். ஏன்னா குரு பயிற்சி எல்லாம் வருது. புதிய வைரஸ்கள் தொற்று இருக்கும். 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது. பூமி பூஜை போடுறது, புது வீடு பால் காய்ச்சறது, கிரக பிரவேசம் பண்றது, இது மாதிரி விஷயங்கள் அன்னைக்கு செய்யறது சிறப்பு. இந்த மாசத்துல கிரக நிலைகளை பார்ப்போம். 13ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் மீன வீட்டுல இருப்பார். 14ஆம் தேதிக்கு சூரியன் வந்து மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு. குரு பகவான் ரிஷப வீட்டுல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து மே மாசம் மிதுன வீட்டுக்கு போயிருவார். சபா பகவான் வக்ர நிலையில மிதுன வீட்டுல இருந்தாரு. இப்ப அவர் திரும்ப கடை வீட்டுக்கு வந்துட்டார். நீச்சமாவாருன்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல சபா வந்து நீச்சமாவார். கேது பகவான் கன்னி வீட்டுல தான் இருக்கிறார். இவரும் பாத்தீங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் சிம்ம வீட்டுக்கு போயிருவாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து ஆல்ரெடி பயிற்சி ஆயிட்டார். திருக்கணித பஞ்சாபடி சனி பகவான் வந்து கும்ப வீட்டுல இருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி ஆயிட்டாரு. ராகு பகவான் அடுத்த மாசம் கும்ப வீட்டுக்கு வந்துருவாரு. சுக்கிரன் இங்கதான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. புதன் வந்து வக்கரத்துல இருந்தாரு. இப்ப திரும்ப வந்து அவர் மீன வீட்டுக்கு வந்துட்டார். சோ இதுதான் வந்து இந்த மாதத்துல உள்ள கிரக நிலைகள். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் படி பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வந்து இந்த மாசம் எண்டுல வருது. அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப வீட்லயும் கேது வந்து சிம்ம வீட்டுக்கும் வருவார். இது வந்து வாக்கிய பஞ்சாங்க ரீதியா. திருக்கணித பஞ்சாங்க ரீதியா மே மாசத்துல வருவாங்க. 20 நாள் தான் டிஃபரன்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதம் எண்டுங்கிறதுனால நம்ம அந்த ராகு கேது மீன வீட்டில் வச்சு பலன்கள் சொல்லுவோம். அடுத்த மாதம் வந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியை வந்து அந்தந்த இடங்கள்ல வச்சு பலன்கள் சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என் ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்க ஜாதகத்தை அனுப்பி பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பா புதுக்கோட்டையில திருக்கோவரணம்ங்கிற இடத்துல நம்ம வந்து சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பா ஒரு அலுவலகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ புதுக்கோட்டை அதை சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க என் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து ஜாதகம் பாருங்க. நம்ம வாஸ்து பார்க்கறது, திருமண பொருத்தம், பிரசனம், நியூமராலஜி, இது மாதிரி எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ நேரில் வந்து பார்க்கணுங்கிறவங்க பாருங்க. முடியாதவங்க ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பி உங்க ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். இப்ப நம்ம கும்பராசியை பார்ப்போம். கும்பராசிக்கு இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே அந்த கும்பராசிக்காரவங்க நிறைய கஷ்டப்பட்டு இருந்தாங்க இந்த கடைசி 5 வருஷத்துல. ஏழரை சனி ஒரு பக்கம், குரு பயிற்சி சரியில்லை,
ராகுக்கு பேச்சு சரியில்லை. கடந்த 5 வருஷமா கும்பராசிக்காரங்க ரொம்ப படாத பாடுபட்டுறாங்க. இப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறப்போகுது. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். கடைசி 2.5 வருஷம் சனி பகவான் பெரிய அளவில் பாதி கொடுக்க மாட்டார், நன்மைகள் தான் செய்வாரு. குரு 5ஆம் இடத்துக்கு போயிட்டு 9ஆம் பார்வையா ராசியை பார்க்க போறாரு. ஸோ இதனால இந்த சனி பயிற்சினால குரு பயிற்சினால நிறைய நன்மைகள் அனுபவிக்க போறது யாருன்னா கும்பராசிக்காரன் தான். ஸோ உங்களுக்கான காலம் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருங்க, ரெடியா இருங்க. கரெக்டா அந்த காலகட்டங்கள் வந்தோன்னே நீங்க எதெல்லாம் வந்து ஆசைப்படுறீங்களோ அதை 1 by 1 சக்சஸாக ஆரம்பிச்சிடும். தோண்டு போயிடக்கூடாது கும்பராசிக்காரங்க. ஸோ அது மட்டும் விடாமுயற்சி தான் எப்பயுமே. இப்போ உங்க ராசிநாதன் யாருன்னா சனி பகவான் தான். அவர் எங்க இருக்காரு? இப்ப 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு திருக்கணித பஞ்சாபடி 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டார். ஸோ ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது சனி பயிற்சி வீடியோல போட்டிருக்கோம், டீட்டெயிலா சொல்லியிருக்கோம், அதை போய் பாருங்க. இப்ப இந்த மாசம் என்ன நடக்கும் அப்படின்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு 5 கிரக சேர்க்கை இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா நிறைய பேசி தொழில் பண்றவங்களுக்கு அதிகமா பேசுற மாதிரி வரும், பேசவே இல்லாதவங்களும் பேசுற மாதிரி வரும். அதாவது அதிகம் நான் பேச மாட்டேன் சார்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து பேச போறாங்க, அதிகமா பேச போறாங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்துல 5 கிரகம். இத்தனை நாள் வந்து பேசுறதுக்கு கூச்சப்பட்டு ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிறவங்க, ஒரு 10 பேர் முன்னாடி பேசுறதுக்கு தயக்கப்பட்டவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களாவே முன் வந்து பேச போறாங்க. அந்த பேசுறதுனால அவங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும், வருமானம் வரும். ஏன்னா தனஸ்தானம் அதுதான். தனஸ்தானத்துல ராசிநாதன் இருக்காரு. தனஸ்தானத்துல உங்களுக்கு யோகக்காரன் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் புதன் 2 பேர் அங்க இருக்காங்க. 10ஆவது ராகு. ராகு வந்து போகக்காரன். இந்த பேச்சை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி விடுவாரு. அப்ப நிறைய பேச போறாங்க கும்பராசிக்காரங்க. பேசியே வந்து ஆட்சியை பிடிச்ச நம்ம காலம்னு சொல்லலாம் பாத்தீங்களா, அது மாதிரி பேசியே பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஸோ அதனால இந்த கும்பராசிக்காரவங்க பேசுறதுக்கு ரெடி ஆகிக்கணும். அதே மாதிரி பேசி தொழில் பண்றவங்க எல்லாருக்கும் நன்மைகள் நடக்கும், வருமானம் நல்லா உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல 5 கிரக சேர்க்கை இருக்கு. கண்டிப்பா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வருமானம் உண்டு. ஏப்ரல் 14க்கு அப்புறம் சூரியன் வந்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டு உச்சமாயிருவார். இப்ப இவரு உங்களுக்கு 7ஆம் வீட்டு கிரகம். இவர் 3ஆம் இடத்துக்கு போய் உச்சமாகும் போது என்ன ஆகும்னா, முதல்ல திருமணத்துக்கான ஏற்பாடு பண்றவங்களுக்கு இந்த மாசம் அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். அது சக்சஸாகவும் ஆகும். நிறைய பேருக்கு சீக்கிரமா மேரேஜ் நடந்துடும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாசம் ஆரம்பிக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி போய் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப கண்டிப்பா நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த சூரியன் 3ஆம் இடத்துல உச்சமாகும் போது தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல அரசு கிரகம் வந்திருக்கு. அப்ப சொந்தமா உங்களோட உழைப்புல முயற்சியில நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்க, அது அவங்களுக்கு வந்து நன்மையை நடக்கும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு நல்லபடியா ரிசல்ட் வரும். நிறைய பேர் ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த கும்பராசிக்காரங்க நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பொதுவாகவே கும்பராசிக்காரங்க 2 வருமானம் பண்ணுவாங்க, 2 தொழில் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 தொழில ஏதாச்சும் ஒரு தொழிலா இந்த மாசம் உங்களுக்கு கை கொடுத்துரும். 2 தொழிலும் கை கொடுக்கும் எப்பனா அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். ஆனா ஏதாவது ஒரு வருமானம், ஒரு தப்பிக்கிற அளவுக்கான வாழ்றதுக்கான வருமானம் இந்த மாசத்துல இருந்து வர ஆரம்பிக்குது. ஏன்னா கடந்த 5 வருஷமா கும்பராசிக்காரங்களுக்கு வருமானத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. வர வேண்டிய பணம் வராம இருந்தது, வேலை இல்லாம இருந்தது, இதெல்லாம் கும்பராசிக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அது படிப்படியா மாறப்போகுது. சரி, அடுத்து உங்களுக்கு 3ஆம் வீட்டு கிரகம் 10ஆம் வீட்டு கிரகம் சபா வந்து நீச்சம் மாறாரு 6ஆம் இடத்துல போயிட்டு. இது என்னன்னா தொழில் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன டிராபேக் இருக்கும். இந்த மாசம் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. ஏன்னா தொழில் பண்றவங்க மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணக்கூடாது இந்த மாசம். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி போய் நீச்சம் மாறாரு. 10ஆம் அதிபதி நீச்சம் வரம் இல்லாம சனி பகவான தொழில் காரகம்னு பாத்தீங்கன்னா ராகுவோட பிடியில இருக்கிறாரு. அப்ப கொஞ்சம் ஒரு மாசம் 1.5 மாசம் காலகட்டங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவா தான் இருக்கு தொழில் பண்றவங்களுக்கு மட்டும். அப்ப தொழில் பண்றவங்க என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கணும். அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் போடாம என்ன வருமானம் வருதோ அதை வச்சு அடுத்தடுத்த நாள் பிசினஸ் பண்றது நல்லது. அதாவது அகலகால் வைக்காம அளவா பிசினஸ் பண்றது நல்லது. உங்களுக்கு 4ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல உச்சமாகறாரு. அப்ப உங்களுடைய வருமானத்துக்கு அம்மாவோ அப்பாவோ ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது வருமானம் பார்க்கணும், இல்ல வேலைக்கு போகணும், இல்ல ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னா உங்க அம்மாவோ அப்பாவோ வந்து உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வந்து உச்சமாது. அப்ப வருமானத்தை சொல்ற இடத்துல அப்பா அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாசம் கும்பராசிக்காரங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி யாரு? புதன். 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி புதன், அவரும் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப உங்க பூர்வீக தொழிலை செய்வீங்க. இந்த கும்பராசிக்காரவங்க என்ன பிசினஸ் பண்ணலாம், என்ன தொழில் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்க பூர்வீகமா அவங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாம் பண்ணிட்டு இருந்த பிசினஸ் எடுத்து பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 8ஆம் புதன் அவர் 2ஆம் இடத்துல வந்து திரும்ப 8ஆம் ஸ்தானத்தை பார்க்கும்போது திடீர்னு ஒரு அமௌண்ட் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அமௌண்ட் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஏதாவது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று உண்டு இந்த மாசம் கும்பராசிக்காரங்களுக்கு. ஸோ எல்லாமே வந்து நன்மைகளும் நடக்கும், ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் உண்டு. அது என்னங்கிறத நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த குரு பகவான் இங்க போனதுக்கு அப்புறம் குரு பயிற்சி வந்து சூப்பரா இருக்கு. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, பிசினஸ் நல்லா இருக்க போகுது. எல்லாம் இந்த ஒரு வருஷத்துல 1.5 மாச காலகட்டங்கள் வரையும் தான். அதுக்கப்புறம் படிப்படியா எல்லாம் முன்னேற்றம் உண்டு. வேற என்ன நெகட்டிவ் அப்படின்னா, இந்த 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா 5 கிரக சேர்க்கை இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டு நிறைய பேச போறாங்க கும்பராசிக்காரங்க அப்படின்னு. ஆனா பேச்சிலே வம்புழுக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா நிறைய பேச போறீங்கன்னு சொல்லிட்டேன், தெரியாம ஏதாச்சும் 1-2 வார்த்தையை விட்டுருவாங்க. ஸோ அதனால பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கும். நிறைய பேச போறீங்க, அதே இடத்துல கவனமா பேசணும். ஏன்னா ராகு, சனி, சூரியன் 3 பேரும் பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானத்துல, அதாவது சுக்கிரனும் புதனும் நல்ல சுப கிரகம். அவங்க உங்களுக்கு யோகக்காரன் வேற, அதனால பிரச்சனை கிடையாது. எதனால பிரச்சனை வரும்னா, சனி பகவான், ராகு பகவான், சூரியன் 3 பேரும் இந்த இடத்துல இருக்கிறதுனால பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையெல்லாம் பேசி மாட்டிக்க கூடாது, யாருக்கும் வாக்கு கொடுத்துடக்கூடாது. வாக்கு கொடுத்தீங்கன்னா நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா இஎன்டியை சொல்றது, ஷோல்டரை சொல்றது, அப்ப தோள்பட்டை, காது, மூக்கு, தொண்டை இது மாதிரி இடங்கள்ல ஏதாவது சின்ன பெயின், சின்ன மருத்துவ செலவு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 6ஆம் இடத்துல செவ்வாய் போயிருக்கும் போது அடி வயிற்று பகுதியில ஹீட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும். அதாவது இப்ப வெயில் காலம் வேற இல்லையா, தம்மை போடுறது, இது மாதிரி ஹீட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் இந்த கும்பராசிக்காரவங்க. ஸோ கும்பராசிக்காரவங்களுக்கு என்னென்ன பிளஸ் இருக்கு, என்னென்ன மைனஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிட்டு இந்த மாசத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த கும்பராசிக்காரவங்க வந்து இந்த மாசம் மட்டும் தான் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அடுத்த மாசத்துல கம்ப்ளீட்டா ரிலீஃப் வந்துடும் கும்பராசிக்காரவங்களுக்கு. ஸோ ரெடியா இருங்க, எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு நீங்க என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறதோ கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம இப்ப ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் போட போறோம். அது முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா வார ராசி பலன்கள் போட போறோம். இது இல்லாம நடுவில் பாத்தீங்கன்னா வாஸ்து சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட போறோம். ஜோதிடத்திலே நிறைய மூட நம்பிக்கைகள் பாத்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோ நிறைய போட போறோம். ஸோ இது சம்பந்த வீடியோ நிறைய போட போறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.